அனைவருக்கும் வணக்கம். தினேஷ் திருப்பி அர்ச்சனாவுடைய பிஆர் டீம் பற்றி அர்ச்சனாட்டே வந்து பேசியிருக்காரு. இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து தலையில் தொட்டு கோதிக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அர்ச்சனா சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொன்னோடனே, நீ உங்கள் டீம் கிட்ட சொல்லிட்டியா, உங்கள் டீம் கிட்ட சொன்னால் தான் நீ வீட்டுக்கே ஃபஸ்ட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது உங்கள் டீம் கிட்ட சொல்லிட்டியாவா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டோடனே, இந்த மாதிரியான சிகிச்சை அப்படின்னா பிக் பாஸ் டீமை தான் அவர் சொல்கிறார் அப்படின்ட்டு. இல்லை நான் பிக் பாஸ் டீம்கிட்ட வந்து சொன்னேன், அவங்க வந்து அப்படி போக முடியாதுட்டாங்க, இப்படி தான் போக முடியும், நாமினேஷன் ஆனால் தான் வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னோடனே அப்போ நீ வெளியே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நாமினேஷன் ஆகி வெளியே போகணும் அப்படின்னா போக மாட்டேன், வேணா இப்படி வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் திருப்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேற வழியே இல்லை, உன் டீம் கிட்ட வந்து சொல்லிடு, அவங்க வேணா உன்னை வந்து வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஓன் டீமுங்கிறாரே. அப்புறம் சொல்லிட்டு உனக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆல்ரெடி இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு, பிஆர் செட் பண்ணிட்டு தான் அர்ச்சனா வந்து உள்ளே போயிருக்கு அப்படின்னு இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிஆர் செட் பண்ணிட்டு தான் 30 நாளைக்கு அப்புறம் உள்ளே வந்தது அர்ச்சனா அப்படி சொல்லி. அதாவது இவங்க கூட வந்து அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணது அர்ச்சனா. ஆனால் அப்போ வராமல் முதல் நாள் வர 30 நாள் சென்று வந்தாங்க. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் சொல்லியிருந்தார், இப்போ அவங்க முன்னாடியே வந்து உன்னுடைய பிஆர் டீம்கிட்ட சொன்னாதான் நீ வந்து வெளியே போக முடியும் அப்படிங்கிறாரே. என்னவா இருக்கும்? இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.